ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 118 கண் விதுப்பு அழிதல் 1180வது குறட்பா பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணார் அகத்து. மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணார் அகத்து. மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை அண்ணார் அகத்து. அரைப்பறை அண்ணார் அகத்து. கிராமங்களிலே அல்லது இப்பொழுது நகரத்தில் கூட பறை அறைவார்கள், பறை ஒலி எழுப்புவார்கள். மார்கழி மாதத்திலே விடியற் காலம் எழுந்ததும் மேளதாளத்தோடு பஜனை செய்வார்கள். சிலர் அதற்கு முன்பாக பறை என்கின்ற மேளம், பறை வாத்தியம் அதை அடித்து கொண்டு போவார்கள், ஒலி எழுப்பி கொண்டு போவார்கள். பொழுது விடிந்து விட்டது, எல்லோரும் கடவுளை தரிசிப்பதற்கு எழுந்து கொள்ளுங்கள், எழுந்து நீராடுங்கள் என்று எல்லாம் மக்களை எழுப்புவதற்கு பறை அறைவார்கள். அந்த ஒலியை கேட்டு மக்கள் எழுந்து நீராடிவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபடுவார்கள். மார்கழி மாதத்தில் பொதுவாகவே நல்ல நாட்கள் என்று வருகின்ற பொழுது, நல்ல சுபதினங்கள் வருகின்ற பொழுது, பண்டிகைகள், நல்ல பண்டிகைகள், திருவிழாக்கள் வருகின்ற பொழுது அந்த பறையை அறைந்து மக்களுக்கு செய்தியை சொல்லுவார்கள். வெற்றி கிடைத்து விட்டால் நாட்டிற்கு அந்த பறையை அறைந்து அதை ஒலி எழுப்பி, நம் நாடு வெற்றி பெற்று விட்டது, நம் மன்னர் வருகின்றார், வெற்றி வாகை சூடி வருகின்றார், எல்லாம் அவருக்கு மலர் தூவி வரவேற்பு செய்யுங்கள், வீரர்களை வரவேற்று அவர்களுக்கு மகிழ்ச்சி விருந்தளியுங்கள் என்று, பரிசு அளியுங்கள், விருந்தளியுங்கள் என்று அந்த பறையை அறிவித்து ஒலி எழுப்பி ஊருக்கெல்லாம் சொல்வார்கள். அது எல்லோருக்கும் கேட்கும். பறை அறைந்தாலே என்ன என்று காது கொடுத்து கேட்பார்கள். வரி இத்தனை தேதிக்குள் நீங்கள் வரிப்பணம் செலுத்த வேண்டும் என்று பறை அறைந்து, அதை முரசு அறைந்து பறை அறைந்து தெரிவிப்பார்கள் செய்தியை. இப்படி செய்தியை தெரிவிப்பது தான் பறை. பறை அறைந்து செய்தியை சொல்வது. இந்த கண்கள் இருக்கின்றனவே, இது பறை போன்றது. பறை என்று சொல்லுகின்ற வாத்தியம், கருவி, இசைக்கருவி. பறை என்று சொல்லுகின்ற மேளம், இசைக்கருவி. அதை போலது இந்த கண்கள். என்ன சொல்லும் தெரியுமா? படபடபட என்று அடிக்கும். இந்த கண்கள் படபட என்று அடித்தால் என்ன அர்த்தம் என்றால், என்னுடைய காதலர் வந்து விட்டார், எனக்கு பிடித்தமானவர் வந்து விட்டார் என்று இந்த கண்கள் அடையாளம் காட்டும். என்ன இவள் கண்கள் இப்படி துடிக்கின்றது, இந்த கண்கள் இப்படி மேய்கின்றன, நாலா பக்கமும் மேய்கின்றனவே இந்த கண்கள், சுழன்று சுழன்று இந்த கண்கள் பார்வை திருப்புகிறாளே, என்ன காரணம் என்று பார்த்தால், இவளுக்கு பிடித்தமான இவளுடைய தலைவன் அல்லது காதலன் வருகிறான். அதை பார்த்து இந்த கண்கள் துடிக்கின்றன. பார்க்கிறவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும், ஓஹோ கதை இதுதான். எப்படி பறை அறிவித்தால் ஏதோ ஒரு செய்தியை, முக்கியமான செய்தியை இந்த பறையை அறைந்து சொல்லுகின்றார். பறையை அறைந்து சொல்லுகின்றவர் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். நாட்டில் நல்ல செய்தியோ அல்லது திருவிழா செய்தியையோ ஏதோ சொல்லுகின்றார். அவர் அறிவிப்பார். வரி கட்ட வேண்டும் என்றோ அல்லது திருவிழா நடக்கிறது, எல்லோரும் சாமிக்கு வேண்டிய பொருள்களை எடுத்து சாமியை வணங்குங்கள் என்று சொல்வதற்கோ ஏதோ ஒரு செய்தி சொல்கிறார். அதான் இந்த கண்கள் படபட என்று அடிப்பது பறை அறைந்து செய்தி அறிவிப்பது போல் இருக்கிறது. அது என்ன செய்தி என்றால், இந்த கண்கள் படபடபட என்று அடித்துக் கொள்வது, நாலா பக்கமும் சுழன்று பார்ப்பது, வைத்த கண் வாங்காமல் பார்த்து திடீரென்று படபடபட என்று அடிக்கும். அதுக்கு காரணம், இந்த தலைவிக்கு பிடித்தமான ஒரு ஆள் வருகிறார், அதற்காக இந்த கண்கள் இப்படி துடிக்கின்றன. இதை பார்க்கிறவர்கள், இவளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறவர்கள், இவளை கண்காணித்துக் கொண்டிருக்க, இவள் அருகில் இருக்கின்றவர்கள் இவள் கண்களை பார்த்து, இது துடிப்பதை பார்த்து ஏதோ நடக்கிறது என்று பார்த்தால் இவளுக்கு பிடித்தமான ஒருவர் வருகிறார், அதனால்தான் பறையறிந்து செய்தி அறிப்புவது போல இவளுடைய கண்கள் படபட என்று அந்த இமைகளை அடித்து கொண்டு தன்னுடைய காதல வருவதை இந்த கண்கள் காட்டி கொடுக்கின்றன, சொல்லிக் கொடுக்கின்றன. பறை அறிவித்து செய்தி சொல்லுகின்றன. உன் காதலர் வருகின்றார், உன் தலைவன் வருகிறான் என்று இந்த கண்கள் சொல்லுகின்றனவாம். இந்த கண்களை பார்த்து மற்றவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், ஓஹோ இந்த பெண்ணுடைய தலைவன் வந்து விட்டான் என்று. அப்படி இந்த கயவர்கள் இருக்கிறார்கள் சில பேர், எப்படி பறை அறிவித்து செய்தியை சொல்லுகிறார்களோ அதே போல இந்த கயவர்கள் இருக்கிறார்களே, ஒன்றை இரண்டாக எடுத்து சொல்வார்கள். கயவர்கள்னா யார் தெரியுங்களா? பொறாமை குணம் உள்ளவன், மற்றவர்கள் வாழக்கூடாது, தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவன் தான் கயவன். அவன் எந்த ஒரு செய்தி கேட்டாலும் அந்த செய்தியை 10 மடங்காக பெரிதாக்கி காட்டுவான். நல்ல செய்தியை கெட்ட செய்தியாக சொல்வான், கெட்ட செய்தியை நல்ல செய்தியாக சொல்வான், நல்ல செய்தியை கெட்ட செய்தியாக சொல்லக்கூடியவன் தான். பறை அறிவிப்பது எப்படி எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறானோ,
பறை அறிவிப்பவன் அடிப்பவன். அதை போல இந்த கயவன் ஒரு செய்தியை, தகாத ஒரு செய்தியை எல்லோருக்கும் சொல்லுவான். அப்படி இந்த கண்கள் எல்லாம் காட்டி கொடுக்கின்றது. இந்த 2 கண்களும் தலைவன் வருவதை காட்டி கொடுக்கிறது என்று இந்த குறட்பாவிலே திருவள்ளுவர் கண்கள் இப்படிப்பட்ட பறையறிந்து செய்கின்ற செய்தியை, அதை போல இந்த கண்களும் ஒரு செய்தியை சொல்லுகின்றன, தலைவன் வருவதை சொல்லுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.